இன்னைக்கு ஷாப்பிங் போறோம். எங்களுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் பேகு, டவல், வீட்டுக்கு தேவையான ஒரு சில பொருள் எல்லாம் வாங்க வேண்டியிருந்தது. அதனால எல்லாம் வாங்கிட்டு வந்துடலான்னு இன்னைக்கு டிமார்ட் போலான்னு கிளம்பியாச்சு. பாப்பா ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கு அப்புறமா. ஷாப்பிங் போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிடலான்னு கெஃபே வந்திருந்தோம். ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம், சாண்ட்விச் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா டிமார்ட் வந்தாச்சு. இன்னைக்கு கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் நெறைய வாங்க வேண்டி இல்ல. என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் மட்டும் வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால அதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா பேக்ஸ் எல்லாம் பார்த்தோம். டிராவல் டைம்லலாம் லக்கேஜ் பேக் கையில எடுத்துட்டு போற மாரி இருந்தா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா சில நேரம் பாப்பாவையும் தூக்கணும், இதையும் தூக்கிட்டு போணுன்றதுனால, சரி ஷோல்டர் பேக்கா வாங்கிடலான்னு என் ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு வந்து இங்க ஷோல்டர் பேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் நெறையவே இருந்தது. அதனால அதுல ஒண்ணு பார்த்து வாங்கிட்டு, அப்படியே நானும் எனக்கு செட் ஆகுற மாதிரி ஹேண்ட் பேக்ஸ் எல்லாம் ஏதாவது கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கான்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறமா ஸ்டேஷனரி செக்ஷனுக்கு வந்தோம். நாங்க மோஸ்ட்லி இங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல இதுவரைக்கும் நின்றுக்கவே மாட்டோம். ஆனா இன்னைக்கு பாப்பா வந்திருந்தான்றதுனால ஒரு 1/2 மணி நேரம் போல ஆச்சு. எனக்கு டெஸ்ட் பேட் இல்ல, கலர் பென்சில் இல்ல, ஸ்கெட்ச் இல்லன்னு ஒண்ணொன்னா சொல்லி வாங்கிட்டு இருந்தா. ஷாப்பிங்க்கு இன்னைக்கு நாங்க பிளான் பண்ணி வந்தத விட பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாயிட்டு, அப்படியே நைட்டு டின்னரும் வெளியிலயே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த விளாகோட கன்டினியூஷன் நாளைக்கு நம்ம சேனல்ல அப்லோட் பண்றேன். பாய்.